அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ஒன்று கூட்டாளி அல்லது வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, முதல்ல இதுக்கான விதி என்ன அப்படின்னா, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் தான் கூட்டாளி. நமக்கு எப்படிப்பட்ட கூட்டாளி அல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வரும் அப்படின்னு. இல்லை எப்படிப்பட்டங்கிறத விட நமக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட். எப்பவுமே ஜாதகர் அப்படின்னா லக்னாதிபதி, ஜாதகர்னாலும் ஜாதகினாலும் லக்னம் தான், லக்னாதிபதி தான். அவர் தன்னுடைய வாழ்க்கை துணை அல்லது கூட்டாளி எப்படி தேர்ந்தெடுக்க போறார் அப்படின்னா 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி தான். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பொண்ணு சொல்றாங்க, நான் எல்லா விதத்திலையும் குவாலிட்டியா இருக்கிறேன், எனக்கு தகுதி அதிகமா இருக்குன்னு எனக்கும் தோணுது, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா எனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத கணவர் அமைந்து விட்டார் அப்படின்னு கேட்கிறான். ஆனாலும் நான் அவரை மறக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இதுதான் கண்டென்ட். அப்ப இந்த இடத்துல ஜாதகர் பலமா கரெக்டா இருக்காரா அல்ல ஆப்போசிட் ஆள் பலமா பலவீனமா இருக்காரா? இந்த கேட்ட இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லும்போது லக்னாதிபதியை தான் நம்ம எடுத்துக்கிற போறோம், அல்லது லக்கணத்தில் நின்ற கிரகத்தை எடுத்துக்கிற போறோம். இப்ப லக்கணத்துல கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லக்னாதிபதி எடுத்துக்கிறோம். லக்னாதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் அந்த பொண்ணோட ஜாதகத்துல கன்னியில அஸ்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. லக்னாதிபதி மகரத்துல துருவோணத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தது சந்திரன் நட்சத்திரம் தான் இணைச்சிருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு லக்னாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கு, 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கு. அப்ப இந்த பொண்ணு சொல்லக்கூடிய எல்லாமே தகுதி, தன்னுடைய வசதி வாய்ப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய பலம் எல்லாமே அதிகமா இருக்கு. தன்னுடைய வாழ்க்கை துணைன்னு இருக்கும்போது தகுதி குறைவர். இவங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டியோ பலமோ அவர்கிட்ட இருக்காது. இப்ப இதுல என்ன இதோடு இது ஒரு பெரிய ட்ரிக்ஸான இல்லை. இப்ப இந்த அம்மா சொன்ன இன்னொரு கூடுதல் தகவல், நானும் அவரு பிரிஞ்சதுக்கு பின்னால் அவர் இன்னும் நல்லா இருக்காரு அப்படின்னு. அப்ப அவர் சேர்ந்தக்கூடிய இன்னொரு துணையோடைய ஜாதகத்துல அது ரெண்டும் சம பலமா இருக்கும். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி சம பலமா இருக்கும். அந்த சம பலத்தில் அமையக்கூடியவர்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் அங்க நம்ம பார்க்குற கிரிப்பு. ஒருவேளை லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சம பலம் இல்லாம நம்ம பார்த்த ஜாதகப்படி லக்னாதிபதி பலமாகவும் 7ஆம் அதிபதி பலவீனம் வந்தா தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய துணை ஒரு தகுதி அதிகமாகவும் ஒருத்தர் தகுதி குறைவாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போதும். இதுதான் இருக்கிற விஷயம். இன்னும் ஒரு சார்ட். பையன் நல்ல ஒரு டாக்டர், ஒரு அருமையான டாக்டர். அவருக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அவர் ஒரு கடக லக்னத்துல பிறந்தவர். அவர் 7வது வீட்டுல குரு நேசமா இருக்கு. 7வது வீட்டுல அவருக்கு குரு நேசமா இருக்கு. லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரிஷபத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். இவர் இந்த ஜாதகர் சொன்னது என்னன்னா, ஒரு டாக்டர் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கிறார். இப்படி லக்னாதிபதி உச்சமாக தன்னை அவர் உயர்த்தி கொள்கிறார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனா உயர போக 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 இந்த 7ஆம் இடத்துல நேசக்கரகம் இல்லையா, அந்த மாதிரி தகுதி குறைவான அவர்கள் மேல அவருக்கு விருப்பம் வந்துகிட்டே இருக்கும். இது அந்த ஜாதகர் சொல்றோம். உங்களுக்கு தகுதி குறைவானவர்கள் மீது கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். அவரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டார். கொஞ்சம் சில காலங்கள் இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னோட வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத ஒரு சின்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை, படிக்காத ஒரு பொண்ணு திருமணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப நமக்கு இங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, லக்னாதிபதி பலமா இருந்தா ஜாதகர் உயர்வானவராகவும், லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த குணத்தை கொண்டவராகவும் அவர் இருக்கார். 7ஆம் அதிபதி பலவீனம் வந்தா அவர் தகுதி குறைவாகவும், அங்க நிற்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகமா தீய கிரகமா அந்த குணத்தை கொண்டவராகவும் இருக்கிறார்.
இப்ப லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சம பலத்துல இருந்தா 2 பேரும் சமமாக வாழ்கிறார்கள். இதுல எந்த அதிபதி பலவீனமோ அவர் தகுதி குறைவானவராக இருக்கிறார். அதான் விஷயம். இதைத்தான் நம்ம கொண்டு போறோம். இன்னொருவர் மேஷ லக்னம், லக்னத்துல சனி நீசம், 7ல சுக்கிரன் இருக்கார். இப்ப இந்த இடத்துல நம்ம அதிபதியை பார்க்க போறது இல்லை. அதிபதியை பார்க்க போறது நின்ற கிரகம் அது என்ன குணத்தை கொடுக்கும். அவர் சொல்றார், நான் படிக்கல, எனக்கு அமைகிற எல்லா நண்பர்களும், எல்லா பார்ட்னரும், எல்லா கூட்டாளியும் உயர்வானவர்களாகவே அமைகிறார்கள் அப்படிங்கிறார். இந்த இடத்துல கவனிங்க, லக்கணத்துல இருக்கிற சனி இவருடைய தகுதியை வளர்த்துக்கிற விடாம பண்ணிட்டு இருக்கு. நீச சனி, மேஷ லக்கணத்துல சனி. 7வது வீட்டுல கூடிய சுக்கிரன் ஒரு பலமான சுக்கிரன், இவருக்கு பலமானவுடைய கூட்டாளி அமையத்தான் வருது. இதுதான் அங்க இருக்கிற ஸ்பெஷல். அப்போ ஒருத்தருடைய கூட்டாளியை பார்க்கும்போது இப்படி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு பகையாளியை பார்க்கும்போது லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பார்க்கணும்னு அர்த்தம். யார் யாருக்கிட்ட மோதுறா அப்படிங்கிற பதிவை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆனா இப்ப லக்னாதிபதி பலமா இருக்கக்கூடியவங்க அந்த சம பலத்துக்கூடிய 7ஆம் அதிபதியோட நட்போட இருந்தா நல்லது அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம ஜாதகத்திலேயே லக்னாதிபதி பலமா 7ஆம் அதிபதி நீசமா இருக்கிற பட்சத்துல முதல் கிடைக்கக்கூடிய நட்போ அல்லது முதல் நடத்தக்கூடிய திருமணமோ தவறான உறவாக, தவறான கூட்டாளியாக, தவறான பார்ட்னராக தான் அமைவார். இப்ப 2வது கூட்டாளின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விதி. எப்பவுமே 7ஆம் இடத்துடைய குணம் மாறவே மாறாது. அந்த தகுதி குறைவானவர் தான் எப்பவுமே கிடைச்சிட்டே இருப்பாரு. அதுல இருந்து இவங்க ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்கறது தான் 9ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப இப்ப இன்னும் ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒரு மகர லக்ன ஜாதகம், 7ஆம் அதிபதி சந்திரன் உச்சமா இருக்கார். லக்னாதிபதி சனி மூலதிரிகோண வீடான கும்பத்தில் இருக்கிறார். ஒரு கிரகம் உச்சமா இருக்கு 5வது வீட்டுல, ஒரு கிரகம் 2வது வீட்டுல மூலதிரிகோணம் பலம் பெற்றிருக்கார். இந்த 2 பேருக்குமே சம பலம் இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே வாழ்றாங்க, வாழல, சம அந்தஸ்துல இருப்பாங்க. அந்த சம அந்தஸ்து என்ன செய்யும்னா எல்லா விதத்துலையுமே போட்டி போட்டு ஒருத்தர் நீ இதை செய்ய, நான் அதை செய்ய, நீ செய்யல, கூடுதல் அப்படியே இந்த ட்ராக் வந்து தனது தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். ஒரு கூட்டாளி சரியாக அமையலைன்னா அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி நிச்சயம் பாதிக்கப்படும். இந்த கூட்டாளிய தீரியை பார்க்கணுமானா ஆம். ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, தன்னோட அடுத்த தலைமுறைய இவ்வளவு வேகமா வளர்க்குறோமா வளர்க்கலையாங்கிறதுக்கு பார்க்கணும்னு இதுல இருக்கக்கூடிய விசேஷம். இப்ப லக்னாதிபதியே கொஞ்சம் பலு குழந்திருக்காரும் ஒரு சுபகிரத்தோடைய பார்வையில தன்னை தேற்றிக் கொள்வார். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். லக்னாதிபதி பரிவர்த்தனையில பலம் பெறாருன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா அவர் முதல்ல தகுதி குறைவா இருப்பார், அதுக்கு பின்னால அவர் தகுதி ஏறுவார். அதுக்கு ஒரு உதாரணம் மேஷ லக்னம், லக்கணத்துல சந்திரன், 4ல செவ்வாய், 7ல சுக்கிரன். இப்ப லக்னாதிபதி செவ்வாய் நீசத்துல இருக்கிறாரு, ஆனா பரிவர்த்தனை மேஷத்துக்கே வருவார். 7ல சுக்கிரன் இருக்கார். திருமணம் பண்றதுக்கு முன்னால ஒரு பலகீனமான ஆளா இருக்கார். திருமணம் பண்ணதுக்குன்னே தன்னுடைய மனைவியின் வீடு அல்லது கூட்டாளி வீடை பார்த்து தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார், உயர்த்தி கொள்கிறார், தகுதியை மேம்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு சொல்லணும். இப்ப பரிவர்த்தனையா இருக்கும்போது அந்த தகுதி உயர்வை ஏற்படுத்தி கொள்கிறார். பரிவர்த்தனை இல்லாதது அவர் தகுதியை ஏற்படுத்தி கொள்வதில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. ஸோ தனது வாழ்க்கை துணையோ அல்லது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரையோ இல்லை தங்களோட பயணிக்கக்கூடிய நண்பர்களையோ தேர்ந்தெடுக்கும் போது 1-7 பாவங்களை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேருங்கிறதுக்காக எளிமையான விதிகளை எடுத்து இதெல்லாம் அப்படி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஒரு கடுமையான விதிகளையோ இல்லை ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாம எளிமையா புரியணும் நோக்கம் எல்லாத்துக்கும் ஈஸியா போயிடுச்சு. அது அதோடு நிற்காம நம்மளுடைய ஜிகாஸ்டோ சார்பாக எளிமையான பாடத்திட்டங்கள் வகுத்து எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரி அடிப்படை ஜோதிடங்களை நடத்திக்கிட்டே வரும். அப்படி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்கிறது. கீழே நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க பயிற்சிக்கு சேரலாம், பலன் பெறலாம்.
ஜோதிடம் படிப்பதற்கு முன் நீங்களும், ஜோதிடம் படித்ததற்கு பின் நீங்களும் வேறுபட்டு இருப்பீர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை நீங்க ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு மிரர் அப்படின்னா ஈஸியான வார்த்தை. ஒரு அம்மா சொல்றாங்க, ஜோதிடம் படிக்கும்போது எனக்கு நிறைய பயம் இருந்தது. படிச்ச பிறகு இவ்வளவுதானே அப்படின்னு ஒரு ஒரு முடிவு தீர்க்கமா தெரிஞ்சிச்சு. என் முகம் பொலிவாயிடுச்சுங்க. அதான் ஜோசியத்தோடைய வெளிச்சம். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும், எல்லாரும் படிக்கணும்னு விரும்புகிறேன். படிக்கணும் விருப்பம் இருக்கு. கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை முன்பதிவு செய்யலாம். செப்டம்பர் 29 ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. ஜிகேஸ்டோ மீண்டும் அடுத்த பதிவில் ஜாதகரும் பகையாளிகளும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மீண்டும் இன்னொரு பிரிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமா ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். மதாபிதா குருவுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். மானசீகமான ஆசிகள்.